அந்த கண்ணுடைய இமை என்ற அந்த மூடி இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது லண்டன் ஹாஸ்பிட்டல். இது மருத்துவர்களுக்கு சரியான சவாலாக இருந்தது. தெரியல, தூங்க முடியாது, கண்ணு திறந்தே இருக்கும். எப்படி தூங்குறது? இப்படி திறந்தே இருந்தீங்கன்னா ஒரு தூசி விழுந்தா கூட கொஞ்ச நாள்ல கண்ணு வீணா போயிருமே. அதனால ஒரு மருத்துவ குழு ஒண்ணு சேர்ந்து இதற்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்க. அந்த குழந்தையினுடைய கையில இருக்கக்கூடிய தோல் இருக்குல்ல, இதை வெட்டி கரெக்டா அது மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டாங்க, தச்சு விட்டாங்க, கரெக்டா அழகா எடுத்து. ஆனால் அந்த மூடி இயங்கவில்லை. தூங்க முடியும், முழிக்க முடியாது. சும்மா இப்படி தாங்க கற்பனை பண்ணி பாருங்க. தானாக இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக இயங்க வேண்டும். நம்முடைய கண் இயங்குவது நமக்கே கூட தெரியாது. உடுக்கை இழந்தவர் கை போலன்னு ஒரு குரல் சொல்லுவான். ஒரு வேட்டி அவிழ்ந்துருச்சுன்னு வைங்க, அங்க அறிவுக்கெல்லாம் வேலை இருக்காது. என்ன வேலையை பார்த்துட்டு தான் டக்குனு கை இப்படி போயிடும். அறிவு சொல்லுமா, வேட்டி அவிழ்வதை போல தெரிகிறது, பிடிப்போமா? அப்படிலாம் போவாது. உங்களை அறியாமல் டக்குன்னு போயிருமாமா. அது போல இந்த கண் மூடி இருக்குல்ல, 1000 கவனத்திலாம் இருந்தாலும் கூட ஒரு கொசு வந்துட்டா டக்குன்னு மூடிக்கும். அப்படி இந்த மூடி இயங்கவில்லை. மூடிய போட்டுறலாம், இயங்க வைப்பவன் யார்? அந்த வசனத்தை பாருங்க. படைத்திருக்கிறான். முதல்ல படைச்சான், மனுஷனை படைச்சான், கண்ணை படைச்சான், காலை படைச்சான், கையை படைச்சான், படைத்திருக்கிறான். சவ்வா என்று சொன்னால் முறையாக அமைத்தான். கத்தர விதியை நிர்ணயித்தான். வழிமுறைகளை ஏற்படுத்தினான். படைத்தான், முறையாக அமைத்தான், விதியை நிர்ணயித்தான், வழிமுறைகளை ஏற்படுத்தினான். இந்த 4 தன்மைகள் இல்லாம உலகத்துல எந்த படைப்புமே இருக்கு. இந்த 4 ஜாயிண்டா